அனைத்து சமூகத்தினரும் சாமியை வணங்குகின்ற போது மற்ற உயிரினங்களை தான் பலி கொடுப்பார்கள். தன்னுடைய இரத்தத்தை யாரும் சிந்தி பலி கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய இரத்தத்தையே கடவுளுக்கு அளித்து வணங்கக்கூடிய ஒரே சமூகம் நம் தேவாங்க குல சமூகம் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரகூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் பண்டிகை. இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னாக்கா, வேதல மகரிஷி அவர் நம்ம தேவாங்க குலத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்து, அதாவது தேவருக்கெல்லாம் நூல் உற்பத்தி செய்து தறி பின்னலாடை செய்து தேவர்களுக்கு அனைவருக்கும் நம் தேவாங்க குலத்தோர்கள் எல்லாரும் நெசவு செய்து அந்த பின்னலாடையை அவர்களுக்கு எல்லாருக்கும் உடுத்துவதற்கு கொடுத்து சிறப்பு மிக்க ஒரு தேவாங்க குலம்னு பேர் வச்சாங்க. இந்த தேவாங்க குலமும் பேர் வச்ச பிற்பாடு நமது சௌடேஸ்வரி அம்மன் ஏன் கும்பிட்றோம் அப்படின்னாக்கா, நம்ம அம்மாவில் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு போய் கூடும்போது நாங்கள் வரத்துக்கு இல்லை, அதாவது என்னுடைய சூழ்நிலை வர முடியாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வரத்துக்கு இல்லைப்பா அப்படின்னா, சரி மீண்டும் நீங்கள் வந்தால் தான் உங்களை கத்தி போட்டு நாங்கள் கூப்பிட்டுட்டு போவோம், நீ வந்தாதாம்மா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நான் சரி முன்னாடி போங்க, என்னுடைய கால் சலங்கை ஒளி சத்தம் கேட்கும், அதன் பிற்பாடு நீங்கள் அனைவரும் என்னை திரும்பி பார்க்காம நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு எல்லாரும் முன்கூட்டி ஆற்றை கடந்து வரும்போது என்னடா சலங்க சத்தத்தை காணமே என்று அனைவருமே திரும்பி பார்த்துட்டாங்க. அம்மா ஆற்றங்கரையில் நின்றுட்டாங்க. ஆற்றங்கரையில் நின்று அம்மா காணமேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அம்மா காணோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று கூடி, அம்மா உன்னை சக்தி கரகம் வச்சு உன்னை கரகம் ஜோடித்து நாங்கள் கத்தி போட்டு கூப்பிட்டு வரோம்மா, நீங்கள் அப்பயாவது வாமான்னு சொல்லி கத்தியை எடுத்து நல்லா நம்மளுடைய மார்புலையும் கையிலையும் கத்தியை போட்டு ரத்தத்தை வெள்ளமாக கொடுத்து அம்மாவுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு நம்ம உதரத்தை அப்படியே துஷ்ணம் பண்ணி அவங்களுக்கு நல்லா சிறப்பாக மூஞ்சில் போய் அடிக்கிற மாதிரி அம்மாவுக்கு. அப்போ திடீர்னு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை என்னடா ரத்தம் நம்ம மேலே இப்படி அடிக்கான்ட்டு திரும்பி அவங்க வராங்க. நம்ம கூட்டு சக்தி கூட்டு அம்மாவுக்கு நல்லா சிறப்பாக கத்தியை போட்டு நல்லா அம்மாவை கூட்டு இதில் ஆலயத்தில் வச்சோம். வச்சிட்ட பிற்பாடு, அம்மா ஜோதியாக உருவெடுத்து வரணும், நீ எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு, அதாவது மாவை இடித்து நல்லா சிறப்பாக அந்த மாவினுடைய இதை கூட்டி மாவு ஜோதியாக போட்டு வாய்க்கட்டு கட்டி நல்லா சிறப்பாக மாவு கூட்டி அது அதில் ஜோதி ஏற்றி வீதி உலா கொண்டு வரத்துக்கு அப்போ அம்மா நம்ம கூட வராங்க. ஜோதியும் வராங்க, அம்மாவும் சக்தியும் நம்ம உருவம் எடுத்து அம்மா சக்தி வீதிக்குள்ளே வரா.
இந்த வீதி உலா வரும்போது அம்மா கண்கொள்ளா காட்சியாக அந்த சிம்ம வாகனம் கெர்ஜிச்சு. அம்மா எப்படி வராங்க தெரியுமா? கத்தி, கடாரம், வேல், அம்பு எல்லாமே கையில் எடுத்துக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக வராங்க. இந்த அம்மா வந்து நம்ம தேவாங்க குல மக்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சௌடேஸ்வரி ராமலிங்க சௌடேஸ்வரியை நல்லா வணங்கி அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம திருவிழா போடணுன்ட்டு திருவிழா போடுறோம். ஒரு சில ஊரில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, ஒரு சில ஊரில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க. அது அவங்கவுங்க பொருளாதாரத்தை பொறுத்து செய்கிறாங்க. ஆனால் சிறப்பாக இந்த வரூர் கிராமத்தில் அம்மா வந்து எழுந்துருச்சு சக்தியாக உருவெடுத்து அம்மா ஆலயத்துக்கு வந்து நல்லா சிறப்பான காட்சி தந்திருக்கா. ராமலிங்க சௌண்டேஸ்வரி அம்மன் விழா உபாசகர் என்ற முறையிலே இந்த வரகூர் கிராமத்திலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சின்னையன் ஐயா அவர்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஊரில் போயிட்டு நான் திருவிழா நடத்தி கொடுத்துருக்கேன். இதை மாதிரி ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் ஒரு அருமையான இடத்தையும் இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலையும் நான் பார்த்ததில்ல. மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திருவிழா வந்து ரொம்ப ஒத்துமையாக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த விழாவுடைய பெருமை என்னன்னு கேட்டாக்கா, அனைத்து சமூகத்தினரும் சாமியை வணங்குகின்ற போது மற்ற உயிரினங்களை தான் பலி கொடுப்பார்கள். தன்னுடைய ரத்தத்தை யாரும் சிந்தி பலி கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய ரத்தத்தையே கடவுளுக்கு அளித்து வணங்கக்கூடிய ஒரே சமூகம் நம் தேவாங்க குல சமூகம் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த வகையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அம்மனை அழைப்பு விடுக்கக்கூடிய நம் தேவாங்க குல இளைஞர் பெருமக்களை வீரகுமார்கள் என்று பெருமையோடு அழைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று ராமலிங்க சௌண்டரீஸ்வரர் அம்மனை அனைவரும் வணங்கி மகிழ்கின்றோம். అమ్మా సౌండేశ్వరి నిన్ను సాల పూజలు చేయ అలకలతో వేటలాడవాలను మొలక నిండ గాజులు మోక్కట్టి మూవలు ఎడమగాలందలు వేయువారు పసుపు పావాడ బొట్టులు పంచవర్ణ మిరుదులు వీరలింగాంబు వేయువారు ఈ వీధి మెరమణ మొనకార విస్తార పైలాయ సూర్యుండు పైలుదేరే నీవు బంగారు సెలువ శబ్దమనందు నిలచినప్పుడే అమ్మా నా తల్లి అందూరు వచ్చినప్పుడు అమ్మా నా తల్లి అందూరు వచ్చినప్పుడు వలరే కార சூடு சக்கரமந்து கண்ட கொட்டின வில்லு அடிதம்பு பிடிதம்பு அம்பு சூலாயுதம்பு அடிதம்பு பிடிதம்பு அம்பு சூலாயுதம்பு ஓம் சக்தி பராசக்தி அம்மா சவுண்டேஸ்வரிய இந்த வரகூர் கிராமத்தில் உள்ள அம்மா சவுண்டேஸ்வரி ஆலயத்தை நிறுவிய முதலிருந்து இப்போ 30 வருடமாக இந்த ஆலயம் உள்ளது. அதிலிருந்து இந்த அம்மா அவ்வளோ சக்தி பெற்ற அம்மா. யார் எதை கேட்டாலும் கொடுப்பா. நம்ம வந்து இந்த அம்மாவை எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு கேட்டால் தருவா. எனக்கு கஷ்டமாக இருக்குதம்மா, என் கஷ்டத்தை நீக்கி விடும்மானாலும் நீக்கி விடுவா. இந்த அம்மா இந்த ஊருக்கு அவ்வளோ நல்லதை செஞ்சுக்கின்னு ஊர் ஜனங்களை கட்டி காப்பாற்றுறா. இந்த அம்மா முப்பெரும் தேவியாக இருக்கிறாங்க. 3 பேரும் இங்கே இருக்கிறாங்க. மாரியம்மா, பாஞ்சாலி, சவுண்டேஸ்வரி, இந்த 3 பேரும் இந்த ஊரை காத்துக்கின்னு வராங்க. இந்த ஊர் 30 வருஷமாக ஆகுது இந்த கும்பாபிஷேகம் போட்டு. அதிலிருந்து சிறப்பாக இந்த ஊரை வச்சிருக்கிற ஆத்தா. சவுண்டேஸ்வரி அம்மன் கோவில் கத்தி போடும் திருவிழா நடத்துறதுக்காக நம்ம ஊரில் சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்லேயும் அழைப்பு வச்சுருந்தாங்க. இதுக்கோசரமே நாங்கள் பாம்பேயில் வசிச்சு இருக்கிறோம் குடும்பத்தோட. இந்த கத்தி போடும் திருவிழாவை பார்க்குறதுக்கோசரமே எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பி எல்லோரும் வந்திருக்கோம். இந்த கோவில் சிறப்பு அம்சம் வேண்டியது கண்டிப்பாக நல்லா சிறப்பாக நடக்குது. நினச்ச காரியம் கைகூடும். அதோடு இல்லை, என் பையன் இந்த ஊரில் தான் கத்தி போடும் ஆடுறதுக்கே கற்றுக்கிட்டான். அதேமாரி சில பேர் இன்னும் 10 பேருக்கிட்ட எங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் மற்றவங்களும் இந்த கத்தி போடும் சவுண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கத்தி போடும் நிகழ்ச்சி கற்றுக்கணும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம தேவாங்கர் குலம் சேர்ந்த மக்கள் எல்லாருமே இந்த கத்தி போடுறதுக்கு அந்த ஆட்டத்தை கற்றுக்கணும். இது எல்லா இடத்துக்கும் பரவணும், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமையே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பாம்பேல இருந்து இந்த விசேஷத்துக்கோசரமே நான் வந்திருக்கேன், எங்கள் ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வரகூர் கிராமத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ ராமலிங்க சர்வஸ்ரீராமன் ஆலயத்திற்கு நமது சுற்று வட்டத்தில் அனைவருடைய அழைப்பும் நாங்கள் அவங்க அழைப்பு கொடுத்துருந்தோம். அவங்க அனைவரும் சேர்ந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்து எங்கள் விழாவை சிறப்பித்த அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், சிறியவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் குழு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.